இந்த அருமையான மாலை வேளையில், இனிய வேளையில் நாம் எல்லோரும் ஒன்றிணைத்து நடத்தி கொடுப்பதற்கு உரிய காரணமாக இருந்த ஐயா சிஎன் அவர்களும், பொன்னம்பலம் அவர்களும், ஐயா மாரிமுத்து அவர்களும், அவருடன் வந்திருக்கும் நமது அன்பு அண்ணன் பழனிவாசம் அவர்களுக்கும், மற்ற ஏனைய மாவட்ட நிர்வாகிகளுக்கும் மாவட்டத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்பு தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நாம் கூடியிருப்பது திருச்சி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்பதுதான். சிஎன்ஐயா அவர்களோட நான் பலமுறை உரையாடி இருக்கேன். அவர் சொல்லுவார், 64 பிரிவுகளாக வெள்ளாஞ்செட்டியார் நம்ம பிரிஞ்சிருக்கோம் தமிழ்நாடு முழுக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த 64 பேரையும் இந்த 40 ஆண்டுகால அவரை மட்டுமே பலமுறை சென்று பார்த்திருக்கிறார். இப்ப போடி தலைவர் சொன்னது மாதிரி திராவிட கழகங்களுக்குடைய மிகப்பெரிய பலமே என்னன்னா கிளை கழகங்கள் தான். எந்த ஒரு அமைப்பையும் அவங்க ஈஸியா போறதான். ஹிந்துஸ்தான் லிவர் லிமிடெட் எப்படி ஒரு மிகப்பெரிய வர்த்தக சாம்ராஜ்யமா இருக்கு அப்படின்னா, எல்லா ஊரும் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து சிறு பெட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய குக்கிராமத்தில் கூட அவர்களுடைய விற்பனை பிரதிநிதி இருப்பார்கள். அதுபோல ஒரு அமைப்பு மிகப்பெரிய ஆலமரமாக விருட்சமாக வளர வேண்டும் என்றால் அது முதலில் கிளைக்கழகங்களை உருவாக்க வேண்டும். கிளைக்கழகங்களுக்கு பொறுப்புகளை வழங்க வேண்டும். அவர்களை கூடி ஆலோசனை பெற வேண்டும். இன்றைய இருக்கக்கூடிய நவீன காலத்தில் வாட்ஸ்அப் மூலமாக குரூப் அமைத்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்றோம். இது மாதிரி அந்த கிளைக்கழகங்களை உருவாக்கி அவர்களுக்கு ஒரு அதிகாரத்தையும் அங்கீகாரத்தையும் வழங்கினோம் என்றால் இந்த மாநாடு நடத்துவதற்கு 40 ஆண்டு கால இடைவெளி தேவைப்படுகிறது. இல்லவே இல்லை, 4 மாதங்களிலே முடித்து விடலாம். இந்த கிளைக்கழகங்கள் இருக்குமே என்றால் எந்த ஒரு இப்ப ஏன் அரசியல் பேச வேண்டும் இல்லை. சிறு உதாரணமாக திமுகவுக்கும் அதிமுகவுக்கு அடுத்து மிகப்பெரிய கிளைக்கழகங்கள் அமைப்பு இருப்பது தேமுதிகவுக்கு தான். எல்லா அரசியல் கட்சிகளும் தேர்தல் என்று வந்துவிட்டால் தேமுதிகவை அழைத்து பேசுவதற்கு முக்கிய காரணம் அதுதான். தேமுதிகவினுடைய வாக்கு வங்கியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வாக்கு வங்கியும் ஒன்றுதான். ஆனால் இவர்களுக்கு இருக்கக்கூடிய அங்கீகாரம் அவர்களுக்கு தருவதில்லை. அவர் ஏதாவது ஒரு இடத்தில் ஒட்டுமொத்தமாக குழுமி இருக்கிறார்கள். இவர்கள் எல்லா இடத்திலும் பறந்திருக்கிறார்கள். பறந்து எல்லோரையும் சந்திப்பதற்கு வாக்குகளை பெறுவதற்கும் நின்றது. ஒரு ஊரில் பொதுவாக எங்கள் போடி இருக்கின்றால் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டேன்னு யாரும் சங்கடப்பட வேண்டாம், காலம் கருதியை வீண்படுத்த வேண்டாம். தேவையான கருத்து என்று நினைப்பதனால் இதை நான் சொல்கின்றேன். 33 வார்டு இருக்கிறது. 34 வார்டுக்கு 5 பேர் பொறுப்பாளர்கள் இருந்தால் ஒரு அறிவிப்பு வந்துவிட்டு என்றால் தகவல் சில வார்டுக்கு 3 பேர் வந்தாலும் கூட 100 பேர் குழுமி விடுகிறார்கள். 100 பேர் கொடியை பிடிச்சு கோஷம் போட்டு என்றால் அந்த கருத்து அனைத்து மக்களிடமும் சென்றடைகிறது. இதுதான். அதுபோல இதத்தை மாற்றி எங்கள் தலைவர் சொன்னால் வெள்ளை சட்டையை பார்க்காதீர்கள், அழுக்கு சட்டையை பாருங்கள் என்றால் அடித்தட்டு மக்களை மேலோக்கி வர வேண்டும். ஆனா எல்லோருக்குமே எல்லாம் தேவை என்பது பொருளாதாரம். எல்லோரும் அரசியலை பற்றியே பேசுகின்றோம். அடிப்படை என்ன விஷயம்? அடிப்படை விஷயம் என்றால் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய நோக்கங்கள் என்னவாக இருக்கிறது? நாம் சார்ந்திருக்கிற உறவுகள்கிட்ட நாம் நெருக்கமாக இருக்கிறோமா? முதல் ஒருத்தர் ஒரு வணிகம் செய்கிறார். அந்த வணிகம் செய்தால் நம் உறவுக்காரர் என்று அல்லது நம்ம சமுதாயத்தை சார்ந்தவர் என்று அவரிடம் நம்ம பொருள் வாங்குகிறோமா? வாங்குவதே கிடையாது. அண்ணன் பழனிவாசம் அவர் கூறும்போது சொல்றார், 40 எம்பிகளில் 25 எம்பிகளை 4 சமுதாயத்தினர்களே வைத்துக் கொண்டார்கள் என்று. ஆமா, அவர்களுக்கெல்லாம் ஒரு அடைமொழி இருக்கிறது. ஒருவர் ஒரு சமுதாயம் அம்மவைய அப்படின்னு கூறுவான். அம்மவைய அப்படின்னு சொல்லிட்டா அவனுக்கு என்ன இதுன்னே கிடையாது. அவனுக்காக முகம் தெரியாது, விலாசம் தெரியாது, பிறப்பு தெரியாது, எதுவுமே தெரியாது. அம்மவைய அப்படிங்கிற அந்த ஒத்த வார்த்தை இருந்தா போதும், அவனுக்காக தன் உயிரையும் கொடுப்பதற்கு அவன் தயாராகிறான். ஆனால் நாம் நம் உடன் பிறந்த ரத்தமாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் செவிமடுத்து கேட்பதில்லை, கண்கொண்டு பார்ப்பதில்லை, வாய் கொண்டு பேசுவதில்லை. இப்படி இருக்கும் பொழுது உறவை வேலை நாங்க எல்லாத்தையும் கூட்டு சேர்த்துருக்கேன் அப்படின்னா எப்படி சேர்ப்பார்கள்?
முதலில் உடன் பிறந்தவர்களை உற்று பாருங்கள், உறவினர்களை உற்று பாருங்கள், நேசங்களை வளங்கள், பாசங்களை பெருக்குங்கள். அப்போதுதான் எல்லாமே வளரும். அடிப்படை வடிவேல் சொன்ன மாதிரி கட்டடம் ஸ்ட்ராங்கு, அடிமட்டம் பேஸ்மட்டம் வீக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட பேஸ்மெண்ட்டை ரொம்ப வீக்கா இருக்கு. அதுதான் வந்து நேசக்கரங்களை நீட்டுங்கள். நேசக்கரங்களை நீட்டும் போதுதான் எல்லாமே வந்து ஒரு பாச வலையாக பின்னி அது மிகப்பெரிய ஒரு ஒரு உறுதியை எடுக்க முடியும். எல்லா சமுதாயங்களும் பேசும்போது அரசியலை வச்சும் அரசியல் கட்சியிலையும் எம்எல்ஏ எம்பிகளை பற்றியுமே நம்ம பேசுகின்றோம், கிடையவே கிடையாது. ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லி நான் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். ஏற்கனவே கிட்டத்தட்ட தேனி சங்கம் உருவாவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர்கள் ஒரு 3-4 பேர்கள். அதில் பொன் சுப்பிரமணியம் என்பவர் மாமா, வடிவேல் என்பவர் சித்தப்பா, கனக சபாபதி என்ற கண்ணையா அவர்களும், பாரத் சுருளிவேல் என்பவரும் இருந்து இது பண்றார்கள். அவர்களை நினைவுபடுத்துவதற்கு கூட இன்று ஆள் இல்லை. யாரையும் நான் குறிப்பிட்டு சொல்வதாக தயவு செய்து எண்ணிவிட வேண்டாம். நான் எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், முன்னோர்களை நினைத்தால்தான் இன்று நாம் செய்கின்ற பணி எதிர்காலத்தில் மற்றவர்கள் பேசப்படும். நான் வந்து ஏதோ ஒரு என்ன இந்த இடத்துல இப்படி பேசிட்டீங்க அப்படின்னு தயவு செய்து யார் தவறா நினைச்சிட வேண்டாம். முதலில் வந்து உறவுகளை நேசிக்க பழகுங்கள். உறவுகளை நேசித்தால் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாம் அடைய முடியும். நான் கூட நண்பர்கிட்ட சொல்லுவேன், பூமியில் விளைகின்ற ஒரு பொருளை விற்பனை செய்ய வேண்டும் என்றால் நாடாருடைய மூச்சுக்காற்று படாமல் அது விற்பனை ஆகாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. ஒருத்தர் ஒரு தொழில் செய்கிறார் என்றால் அள்ளி கொடுப்பதல்ல. அண்ணாச்சி என்று சொன்னா அவர்கிட்ட இருக்கிற பொருளை இவர் வாங்கிடுவார், இவர்கிட்ட இருக்கிற பொருளை அவர் கொடுப்பார். காசே இருக்காது, வித்து கொடுங்க அப்படிம்பாரு. மற்றவங்க 5% கம்மியா கொடுப்பாரு. இதுதான். ஆனா நாமளே போய் அண்ணாச்சி அப்படின்னு சொல்லி போய் கேட்டோம்னா வாங்க மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஒரு சமுதாயத்தை வளர்க்க வேண்டும் என்பது அப்படித்தான். எப்படி அவர்கள் உயர்ந்தார்கள் என்றால் ஒரே விஷயம்தான். அவர்கள் கைப்பிடி, அதாவது பிடியரிசி திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அவர்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே அவர்கள் உருவாக்கினார்கள். உலை வைக்கும் போதே பக்கத்தில் பானை இருக்கும். நீ என்ன வந்து சமையல் செய்கின்றாயே அதில் ஒரு பிடி எடுத்து அதில் போட்டு விடு. அது மகமை என்ற பெயரில் அவர்கள் அதை வாங்கினார்கள். இன்றும் தேனியில் நடைமுறை இருக்கிறது. மகமை என்ற பொருளில் நாம் அவர்களிடம் வாங்கக்கூடிய பொருளுக்கு மகமை என்ற ஒரு வரி நம்மளிடம் இன்றும் வசூலிக்கிறார்கள். அது குறிப்பாக கமிஷன் கடை வைத்திருப்பவர்களுக்கு இது நன்றாக தெரியும். ஒரு மாட்டு வண்டியில் ஒரு பாரம் வந்தால் சாமிக்கு என்று சொல்லி ஒரு பெரிய அளவை எடுத்து 2 கிலோ 3 கிலோ எடுத்து மூளையில் சேர்த்து விடுவார்கள். இதுபோல் வருகின்ற அனைத்து சம்சாரிகளிடமும் இந்த பொருளை எடுத்து சேகரித்து அவர்கள் சமுதாயத்திற்கு கொடுத்து விடுவார்கள். மற்ற சமுதாயத்திடம் இருந்து பெற்று அவர்கள் சமுதாயத்துக்கு கொடுத்து விடுவார்கள். இது நம்மளும் வந்து சம்சாரி போகல, சரி நீ சாமிக்கு தானே அப்படின்னு நினைச்சிருவான். ஆனா அவங்க சாமிக்கு செஞ்சாங்களா, ஜாதிக்கு செஞ்சாங்க. அது மாதிரி அந்த உணர்வு உள்பட நம்மள்கிட்ட வளர்மையானார் அல்லது வளர்த்து கொண்டேமானால் மட்டுமே நாம் பேசுகின்ற பேச்சும் செய்கின்ற செயலும் காலத்தில் நிலைவரும். 84 விதைத்தார்கள், இன்று மரமாகிறது. நாளை கனியாகி வருகின்ற சந்ததிகள் அதனுடைய பலன்களை பெற வேண்டும் என்பதற்கு இந்த பிடிச்சி மாடாக சிறப்பாக அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அனைத்து பெரியோர்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து, மாவட்ட சங்கம் ஒரு சின்னது ஒரு முன்னாடி ஒரு பிரிவு நம்ம ஒரு கூட்டம் போட்டிருந்தோம் அப்படின்னம்னா இப்ப டிக்ளேர் பண்ணியிருக்கலாம், தேனியிலிருந்து தேனி மாவட்டத்திலிருந்து இத்தனை வண்டி வருவோம், இவ்வளவு பணம் நாங்க டொனேஷன் கொடுப்போம் அப்படின்னு ஒரு நம்ம அறிவிச்சிருக்கலாம். இருந்தாலும் அறிவிப்பதற்கு நிறைய பேர் உள்ளத்தோட துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் மாவட்ட சங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்காகவும் மற்றவர்களுடைய இதுக்காகவும் பொறுத்திருந்து மாவட்ட சங்கம் எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம்னு சொல்லி அறிவிச்சிருக்கேன். அதனால பாடுபடுகின்ற இந்த பெரியோர்களுக்கு உறுதியாக இருக்கக்கூடிய நம்ம கிளை சங்கங்களும் அடுத்து இளைஞர்களையும் வளர்த்தெடுத்து இந்த இயக்கத்தை பெரு
நிகழ்வாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலமரமாக உருவாக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி வணக்கம். ஒருங்கிணைப்பு குழுவானது இன்று